ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல சாஃப்டாகவும் பட்டர் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பட்டர் கேக் செய்கிறது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனாலும் எல்லாருக்கும் சாஃப்டாக வராது. ஒவ்வொருத்தர் செய்யக்கொள்ளைக்கு அது ட்ரையாக இருக்கும், அப்படி இல்லாட்டி ஹார்டாகவும் வரும். நீங்கள் இதே மெத்தடுக்கு பார்த்து செஞ்சீங்க என்றால் இந்த கேக் நல்ல பர்ஃபெக்டாக நல்ல சாஃப்டாக வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பார்க்கக்கொள்ளைக்கே விலகும் இந்த கேக் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திக்குதுண்டு. இது நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கேக் செய்கிறதுக்கு நான் இந்த பவுலில் 230 கிராம் கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எட் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இந்த மாவோட பேக்கிங் பவுடர் மிக்ஸ் ஆகிறதுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி இதை நான் நல்லா வடித்து எடுக்கிறேன். நீங்கள் இன்றைய தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன்டால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு யூடியூப்பில் ஃபஸ்ட்டில் காட்டும். இதில் 250 கிராம் பட்டர் எட் பண்ணிட்டு இது நல்ல சாஃப்டாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் எப்போவுமே கேக் செய்யக்கொள்ளைக்கு பட்டர், மில்க், எக் இது மூணையும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க என்றால் ஏலியாவே வெளியே எடுத்து வச்சுட்டு நல்லா கூல் போனதுக்கு அப்புறமா நீங்கள் பீட் பண்ணி எடுங்க. அப்போ தான் கேக் இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக வரும். பட்டர் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பீட் ஆகி வந்துட்டுது. இப்போ நான் இதில் சுகர் எட் பண்ணுறேன். சுகர் 230 கிராம் எட் பண்ணுறேன். இந்த சுகரை கொஞ்சம் கிரைண்டரில் போட்டு அரைச்சிட்டு தான் எட் பண்ணுறேன். இதையும் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். இந்த சுகர் நல்லா கரைஞ்சி பட்டரோடு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பீட் ஆகி வரணும். பட்டரையும் சுகரையும் நல்லா சாஃப்டாக வரதுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் இதில் எக் எட் பண்ணுறேன். 5 எக் எட் பண்ணணும். எல்லா எக்கையும் ஒரே அடியாக எட் பண்ணாமைக்கு ஒவ்வொரு எக்காக எட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுக்கிறேன். ஃபஸ்ட்டுக்கு எக் எட் பண்ணதுக்கப்புறமா அந்த எக் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பீட் ஆகி வந்ததுக்கப்புறமா செகண்ட் எக் எட் பண்ணுறேன். இந்த மாதிரி நான் 5 எக்கையும் ஒவ்வொரு செகண்டுக்கு ஒருக்கா ஒவ்வொரு எக்காக எட் பண்ணிவிட்டு இதை நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுத்தேன். நீங்கள் இந்த மாதிரி பீட் பண்ணக்கொள்ளைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேக் இன்னும் நல்லா சாஃப்டாக வரும். எந்த அளவுக்கு பட்டரும் எக்கும் சுகரும் சேர்ந்து நல்லா பீட் ஆகி வருதோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டாக இருக்கும். எக்கையும் நல்லா சாஃப்டாக வரதுக்கு பீட் பண்ணி எடுத்தாச்சு. நான் இந்த மாதிரி ஸ்பேச்சுலாவால் நல்லா சேர்த்து விட்டுட்டு மறுபடியும் இதை பீட் பண்ணி எடுக்கிறேன். இதில் வெண்ணிலா எசன்ஸ் 1/2 டீஸ்பூன் எட் பண்ணிவிட்டு இதையும் கொஞ்சம் நல்லா பீட் பண்ணி எடுக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ் எட் பண்ணதுக்கப்புறமா மிச்சம் பீட் பண்ண தேவைன்னா கொஞ்சம் பீட் பண்ணினாலே போதும். இப்போ நான் ஏற்கனவே வடித்து வச்சுருந்தேன் இந்த கோதுமை மிக்ஸை இதில் எட் பண்ணிவிட்டு இதை பீட் பண்ணி எடுக்கிறேன். நீங்கள் மா எட் பண்ண கொள்ளைக்கு எல்லா மாவையும் ஒரே அடியாக எட் பண்ணாமைக்கு 3 தடவை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எட் பண்ணி பீட் பண்ணி எடுங்க. இந்த மா மிக்ஸ் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக பீட் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் செகண்ட் தடவை நான் இதில் மாவு எட் பண்ணிட்டு பீட் பண்ணி எடுக்கிறேன். இதையும் கொஞ்சமாக மிக்ஸ் ஆகிறதுக்கு பீட் பண்ணதுக்கப்புறமா மில்க் 50 கிராம் எட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக இருக்கிற மாவையும் இதில் எட் பண்ணிட்டு நல்லா சாஃப்டாக பீட் பண்ணி எடுக்கிறேன். மா எட் பண்ணினதுக்கப்புறமா மிச்ச நேரம் பீட் பண்ணப்படாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மிச்ச நேரம் பீட் பண்ணிட்டு இருந்தீங்க என்றால் கேக் சாஃப்டாக வராது, திக்காக வந்துடும். மா எட் பண்ணினதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ஒரே சைடுக்கு மட்டுமே பீட் பண்ணிவிடுங்க. 2-3 சைடும் பீட்டரை திருப்பி மிக்ஸ் பண்ணாமைக்கு ஒரே சைடுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வரதுக்கு மாதிரியே பீட் பண்ணிவிடுங்க.
அப்போ தான் இன்னும் கேக் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இது நல்லா சாஃப்டாக பீட்டாகி வந்திக்குது. இப்போ நான் இதை அப்படியே எடுத்து கேக் ட்ரேயில் எட் பண்ணுறேன். ட்ரேயில் கொஞ்சம் பட்டரை அப்ளை பண்ணிவிட்டு இதுக்கு மேலே பட்டர் ஷீட் பேப்பரையும் வைக்கிறேன். நான் ஏற்கனவே செலவில்லாமைக்கு வீட்லேயே இப்படி பட்டர் ஷீட் செய்கிறேன்னு ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு அந்த வீடியோ வேணும்னா மேலுக்கு லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணினால்தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணின மாதிரி இருக்கும். இன்ஷால்லா நான் அடுத்தது நிறைய கேக் வெரைட்டி ரெசிபீஸ் எல்லாம் போடணும்னு நினச்சிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஐசிங் ஃபொண்டட் எப்படி செய்கிற ரெசிபியும் நான் போடுவேன் கண்டிப்பாக. இது பிகினர்ஸுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஏற்கனவே கேக் பிளேலிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கேக் ரெசிபி எதெல்லாம் வேணும்னா மேலுக்கு லிங்கை கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது நல்லா ஷேப் பண்ணி விட்டதுக்கப்புறமா இது இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா தட்டி விட்டுட்டு இதை அப்படியே எடுத்து அவனில் எடுத்து வைக்கிறேன். அவனை 180 டிகிரி செல்சியஸுக்கு ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 25 மினிட்ஸ்க்கு இதை நல்லா பேக் பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல சூப்பராக பேக் ஆகி வந்திக்குது. இது நல்லா பேக் ஆகி தாண்டி செக் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி டூத் பீக்கை வச்சு செக் பண்ணி பார்க்கக்கொள்ளக்கி இதில் கொஞ்சம் சரி ஒட்டாமல் வந்துருச்சுருந்தால் இது நல்ல பேக் ஆகி வந்திக்குது. இப்போ இதை அப்படியே எடுத்து நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இது கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் கட் பண்ணி எடுத்தேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேக் உங்களுக்கு பார்க்கக்கொள்ளக்கே விளங்கும் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திக்குதுண்டு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.